ஐயோ, என்னம்மா சொல்றான் இவன்? என்னங்கப்பா, இதுதான் ஹாஸ்பிடல்ல கொடுத்த உண்மையான ரிப்போர்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா கௌரி, இதத்தான் நீ சாமி கிட்ட வச்சு கும்பிட்ட. நாம கூட இந்த ஃபைலை அன்னைக்கு பார்த்தோமே. இதுல மகாக்கு எந்த குறையும் இருக்கிற மாதிரி இல்லையே. நீங்க இந்த ஃபைலை முழுசா பாத்துற கூடாதுன்னு அன்னைக்கு படியில கால் தடுமாறுற மாதிரி மகா நடிச்சிருக்கா. இத அன்னைக்கே பாத்துருந்தீங்கன்னா எனக்கு தான் குறைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா, ஆமாம்மா, செல்வம் சொல்றது உண்மைதான். இல்ல இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். என் பிள்ளைக்கு எந்த குறையும் இருக்காது. நான் நம்ப மாட்டேன். இவன் பொய் சொல்றாங்க. கௌரி, ரிப்போர்ட் பொய் சொல்லாது கௌரி. எனக்கு குறை இருக்குன்னு சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு மகா தனக்கு குறை இருக்குன்னு சொல்லியிருக்கா. இது உனக்கு எப்படி தெரியும்டா? எப்படி தெரியும்? மகா தனக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னதும் நான் வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போனேன். அங்க என் ஹஸ்பண்டுக்கு தான் குறை இருக்கு, ஆனா எனக்கு குறை இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு அந்த டாக்டர் கிட்ட மகா அழுது கேட்டிருக்கா. அதை என் கண்ணால பார்த்து தொலைச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் டாக்டர் குறை இருக்கு. அந்த ரிப்போர்ட் அவர் பாத்திர கூடாதுன்னு தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவரால் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவர் தாங்கிக்க மாட்டார் டாக்டர். அவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு குறை இருக்குன்னு சொல்லிடுங்க டாக்டர் ப்ளீஸ். ஐயோ கடவுளே, இது என்னப்பா சோதனை? ஏன் இப்படி வதைக்கிற? எதுக்கு என் பிள்ளைகளுக்கு இப்படி சோதனை? ரெண்டாம் கல்யாணம் துடிக்கிறீங்களே. நீங்க சொன்ன மாதிரி மகா அத்து விட்டுறலாம். அவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழட்டும். அவ வாழ்க்கையை கெடுக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னமா சொல்றீங்க? அத்து விட்டுறலாம்ல. யாரும் யாரையும் அத்து விட தேவையில்லை. ஆமா, யாரும் யாரையும் அத்து விட தேவையில்லை. நீங்களும் நானும் ஒன்னா சந்தோஷமா குழந்தை பெத்துக்கிட்டு வாழலாங்க.